அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள். சாய் குடும்பத்தினராகிய நம் அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக குதூகலமான ஒரு ஆண்டு. நம் வாழ்விலேயே மிக புண்ணியமான, மிகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இதை நாம் கொள்ளலாம். எதனால அப்படின்னா, நம்மளுடைய அன்புக்குரிய சுவாமியோட ஜென்ம தினம், 100வது ஜென்ம தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் சுவாமி என்ன சொல்லுவார்னா, என்றைக்கு உன்னுடைய உள்ளத்திலே இறைவனை நீ உணர்கின்றாயோ அன்றுதான் உண்மையான பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவார். நமக்கெல்லாம் தனக்கு என்னைக்கு உண்மையான பிறந்த நாள் அப்படின்னு சுவாமி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய போதனைகளை நீ என்று வாழ்வில் கடைப்பிடிக்கிறாயோ அன்று எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவார். ஆக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுவாமி நமக்கு என்ன போதனைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். A true devotee is one who practices what he has learned அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இப்போ சுவாமி நமக்கு என்ன போதனைகள் கொடுத்துருக்கார் அப்படின்னா, நவநெறி கோட்பாடுகள் நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு, சாய் நிறுவன உறுப்பினர்களுக்கு அவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு போதனை என்னன்னா, நவநெறி கோட்பாடுகள் கொடுத்து கடைப்பிடிக்க சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒவ்வொருத்தரும் சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அஹிம்சை இதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு சுவாமியின் போதனைகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். எப்படி கடைப்பிடிக்க முடியும் நம்மளால்? அதற்கு தான் சுவாமி பல செயல்பாடுகளை, இந்த சத்யசாய் நிறுவனத்தை அவர் பெயராலேயே அதை உருவாக்கி அதன் செயல்பாடுகள் அனைத்தும் நம்மை அதை நோக்கி அழைத்து செல்வதாக அமைத்திருக்கிறார். அப்போ நம்ம அந்த மாதிரி சுவாமி நினைக்கிற மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா, சத்யசாய் சேவை நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டும், உற்சாகத்துடன் கலந்து கொள்ள வேண்டும். சுவாமி எப்படி நினைக்கிறாரோ அப்படி கலந்து கொள்ளணும். இதுக்கு நமக்கு முக்கியமாக 3 விஷயங்கள் தேவை. 1 தியாகம், 2வது கீழ்ப்படிதல், 3வது சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். இது 3மே வேணும். எதை தியாகம் பண்ணணும்? நான் என்கிற எனது அகங்காரத்தையும், எனது என்கிற மமகாரத்தையும், பற்றையும் நாம் தியாகம் பண்ணணும். இதை தியாகம் பண்ணினா தான் நம்ம மற்ற விஷயங்களில் நம்மளால் ஈடுபட முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்கு அப்படின்னு சொல்கிறார். ஆக பற்றற்றான் பற்றுனா சுவாமியோட திருவடிகளை நாம் இறுக பற்றி கொண்டால்தான் இந்த தியாகம்லாம் நமக்கு சாத்தியம். அவரிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்தால்தான் இந்த தியாகம் செய்கிறது நமக்கு. நான் தியாகம் என்று எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சுவாமி என்ன சொல்கிறார்? ஜாய் ஐஸ்கிரீம் பற்றி சுவாமி சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யுவர் செல்ஃப் லாஸ்ட். இப்போ நம்ம கொஞ்சம் எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, மை செல்ஃப் ஃபஸ்ட்டு, மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு, அப்புறம் டைம் இருந்தால் கடவுள் அப்படின்னு வச்சுட்டு நான் கடவுள் என்று சொல்வது இப்பொழுது ஃபிசிக்கலாக சுவாமி நம்மிடையே இல்லாமல் இருந்தாலும் கூட ஆம்னி ப்ரெசண்ட்டாக எப்பொழுதும் நம் உள்ளத்துக்குள் உரைகிறார். ஃபிசிக்கலாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது அவருடைய நிறுவனம். அப்போ அந்த நிறுவனம் தான் நமக்கெல்லாம் சுவாமி. அந்த சுவாமியை அதில் நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளிலும் நாமல் பங்கு பெறாமல் தடுப்பது எதுனா, என்னுடைய குடும்பம் மீதான பற்று, என்னுடைய உறவினர்கள் மீதான பற்று, என்னுடைய வேலை மீதான பற்று, உலக பொருள்களின் மீதான பற்று. இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நான் தான் என் குடும்பத்தை பார்க்கணும், நான் தான் என் வேலையை பார்க்கணும், லீவு கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் நமக்கு நாமே கற்பனை செய்து கொண்டு முயற்சி கூட செய்யாமல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுவாமியின் அழைப்பை ஏற்று அவருடைய நிறுவனத்தின் செயல்பாடுகளில் பங்கு கொள்ளாமல் தவிர்க்கின்றோம். அந்த நிலை இந்த வருடமாவது தயவு செய்து மாற வேண்டும் அப்படின்னு நான் ஒவ்வொரு சாய் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் வேண்டி விரும்பி தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி மேலே நம்பிக்கை இருக்குது, சுவாமியை நான் நம்புகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவாமியோட வார்த்தைகளை நான் நம்ப வேண்டும். சுவாமி சொல்கிறார், when you do my work I will do your workன்னு சொல்கிறார். அதுக்கு நிறைய நமக்கு
உதாரணங்களும் தெரியும், அதற்கான இன்சிடென்ட்ஸும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இந்த வேலையை நான் தான் பார்த்தாகணும், அதனால நான் சேவைக்கு வர முடியாது, இந்த வேலையை நான் தான் பார்த்தாகணும், அதனால நான் சுவாமி நிகழ்ச்சிக்கு வர முடியாது, எனக்கு சரியாக காது கேட்காது, அதனால நான் சாதனா முகாம்களுக்கு பங்கு பெற முடியாது, என்னால் அதிக நேரம் உட்கார முடியாது, அதனால நான் வர முடியாது. இப்படி நிறைய காரணங்கள் வராமல் இருப்பதற்கு நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு வருடம் மட்டுமாவது வருவதற்கான காரணத்தை தேடுங்கள் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள் எல்லாருக்கும். ஆண்டு முழுவதும் பல நிகழ்ச்சிகளை திட்டமிட்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் சரி, ஒவ்வொரு சமிதி அளவிலும் சரி பல அருமையான நிகழ்வுகளை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை கோலாகலமாக கொண்டாட இருக்கிறார்கள். ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது நம் வீட்டு திருமணம், நம்முடைய அன்பு பகவானின் 100வது பிறந்த நாள் விழா. இதை நாம் தான் முன்னிட்டு நடந்த வேண்டும். யாரும் என்னை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல, என்னை கூப்பிடல, என்னை கன்சிடர் பண்ணல, இதெல்லாம் ஒத்தி வைங்க. இந்த நான்றதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு முழுக்க முழுக்க அந்த சுவாமியை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் அனுபவித்து கொண்டாடுமாறு உங்கள் அனைவரையும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் சாய்ராம்.